வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதா சமையல். வாங்க இன்னைக்கு புளிக்காய்ச்சல் செஞ்சு புளியோதரை எப்படி கலர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். புளியோதரை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஆனால் எத்தனை பேர் எத்தனை விதமாக செஞ்சாலும் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம் கோயில் புளியோதரை தான். அந்த கோயில் புளியோதரையை நம்ம வீட்டிலேயே செய்ய முடியுங்க. கோயில் புளியோதரை செய்கிற மெத்தட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பலதா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புளியோதரை பச்சரிசியில் செஞ்சோன்னா நல்ல கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். பச்சரிசியில் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். உங்களுக்கு எந்த அரிசியில் வேணுமோ அந்த அரிசியை நல்ல உதிராக வேக வச்சு நல்லா இந்த மாதிரி ஆற வச்சு விடணும். புளியோதரை கிளறும் போது எப்போவுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறுவோம். அப்போ தான் புளியோதரை நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அப்படின்னு. ஒரு சிலருக்கு நல்லெண்ணெயோட அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க சாதம் சூடாக இருக்கும் போதே அதில் அந்த நல்லெண்ணெயை ஊற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லெண்ணெயோட பச்சை வாசனை வராது. இப்போ இந்த சாதம் ஆறட்டும். நம்ம இப்போ புளிக்காய்ச்சல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டு அது தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுடர் செய்யணும். அந்த பவுடர் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கும் மிளகா வத்தல் சேர்ப்போம், அதனால் இதில் வாசனைக்காக மட்டும் சேர்த்துக்கிட்டா கூட போதும். காரத்துக்கு இதுலேயும் மிளகெல்லாம் இருக்குது. ஒரு 2 துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியை சூடாக்கிக்கலாங்க. நல்ல சூடாக இருக்கணும் வாணலி. இந்த பவுடருக்காக எடுத்து வச்ச சாமான்கள்லாம் ஒன்று தனித்தனியாக போட்டு வறுத்தும் எடுத்துக்கலாம். நான் எப்போவும் இந்த மாதிரி ஒன்றா போட்டே வறுத்துடுவேன். வாணலி ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வறுக்கும் போது சீரகம், இந்த வெந்தயம், இதனுடைய வாசனையெல்லாம் நல்லா வரணும். அந்த மாதிரி நல்ல வாசனை வரும்போது ஒரு பிடி கருவேப்பிலையை அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, நல்ல ஈரமே இல்லாத கருவேப்பிலையாக போடுங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் அப்படியே வறுத்து விடணும். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரமெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். அதுக்கப்புறமா இதை பவுடராக பண்ணலாம். இதில் எள்ளு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு தனியாக வெறும் வாணலியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதே வாணலியை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கிறேன். வாணலியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சையாக நிலக்கடலை, அதை இதில் போட்டுக்கலாம். பெருங்காயம் இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். பெருங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொரிய விடலாம். இது பாதி பொரியும் போதே ஒரு 5-6 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து விடலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுமே ஊற வச்சு கரைச்ச புளியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இந்த புளி நல்லா தளன்னு கொதிச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. இது நல்லா கொதிக்கட்டும். பாதி கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த புளி நல்லா கொதித்து வீடே அந்த ஸ்மெல் வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச சாமான்களை மிக்சியில் போட்டு நல்ல கொரகொரப்பான பொடியாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் கொரகொரப்பான பொடியாக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போதே நான் முதல்ல உப்பு போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல போட்ட உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரம் கூட கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் அதிகமாக போடக்கூடாது, வாசனை மாறிடும். இதில் காரம் நம்ம போடுற மிளகாவை பொறுத்து தான். ஒரு சில மிளகா காரமாக இருக்கும், ஒரு சில மிளகா காரமாகவே இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் மிளகா வேணும்னா லேசாக வறுத்துட்டு பொடியோடவே அரைச்சிக்கலாம். இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியெல்லாம் அதில் போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா கலந்து விட்டு 1 அல்லது 1.5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே எண்ணெய் பிரியும். இந்த மாதிரி இந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு இந்த புளிக்காய்ச்சலை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் புளிக்காய்ச்சல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வைக்கும் போது கொஞ்சம் இளக்கமாக இருந்தால் தான் அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறுனதுமே முதல்ல இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் கெட்டிப்பட்டிருக்கு. இவ்வளோ புளிக்காய்ச்சலையும் நம்ம இப்போவே கிளற போகிறதில்ல அப்படின்னா இப்போதைக்கு சாதத்துக்கு கிளறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் புளிக்காய்ச்சல் எடுத்துட்டு அதை பாதி எடுத்து வச்சிடலாம். இந்த புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் 15 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டதுன்னா இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு, தேவைப்பட்டதுன்னா இதில் கொஞ்சம் பச்சை மிளகாயை மட்டும் வதக்கி போட்டு இதை ஊறுகாய் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு சாதத்துக்கு கிளறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் புளிக்காய்ச்சல் எடுத்துட்டு அதில் நம்ம இந்த ஆற வச்சு வச்சுருக்கிற சாதம் அதை இதில் போட்டுக்கலாம். மறுபடியும் வேணுனாலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சாதம் நல்லா ஆறி இருந்தால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். சூடான சாதம் போட்டு கிளறும் போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். புளியோதரை எப்போவுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தில் புளிக்காய்ச்சல் ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த புளியோதரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கலந்து எடுத்ததும் புளியோதரை ரெடிங்க சாப்பிட்றதுக்கு. இந்த புளியோதரைக்கு தொட்டுக்க பருப்பு துவையல் இல்லை அப்பளம் இல்லை வடகம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலே போதும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.